நான் ஜமீன்தார் புள்ள மாப்பிள்ளையுடைய உன்ன விட்ட தம்பி. அப்படியா? வாமா. மிஸ்டர் கோபால், என்னுடைய ஒரே பொண்ணு மீனா பிஏ. அம்மா, நம்ம ஜமீன்தாரோட பிள்ளை மிஸ்டர் கோபால். நம்ம வரப்போற மாப்பிள்ளையோட ஒண்ணு விட்ட தம்பி. வணக்கம். வேலையை நீங்களே பாத்துட்டீங்க. நான் வர்றேன். என்ன அதுக்குள்ள? இல்ல, தம்பிக்கு பொண்ணு பார்க்க அவங்க அண்ணன் சமயபுரம் போயிருக்காரு. நான் அவர் பக்கத்துல இருக்கணும். ஏன்னா அந்த ஆள் ஒரு மாதிரி. இந்த தம்பி பரவாயில்ல, எங்க விட்டாலும் சமாளிச்சுட்டு வந்துடும். தம்பிக்கு பொண்ணு பார்க்க அண்ணன் போயிருக்காரு, அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க தம்பி வந்திருக்காரா? வெரி குட். இருப்பா, காசு சாப்பிட்டு போக. நான் டவுன் பார்த்து சாப்பிடுறதுல. வேற யாரு பிடிக்கும்? ஏம்மா அனுமாரம் மறந்துட்ட. அனுமார் இல்லைன்னா ராமாயணத்துல சேது பந்தனம் ஏது? சேது பந்தனம் இல்லைன்னா ராமர் லங்கைக்கு போறதுக்கு ரூட் ஏது? உங்க ராமர் வில்லாலையும் சொல்லாலையும் சாதிக்க முடியாதுரோ. என் அனுமார் வாழ ஆட்சி சாதிச்சு இருக்கிறாரு. லங்காதகனம் ஒண்ணு போதும், அவர் செஞ்ச வேலையில. உண்மைதான். பொண்ணு எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கு? சரி, உங்க தம்பிக்கு எப்படி ஜோடி சரிதானே? அப்ப மாப்பிள்ளை இவர் இல்லையா? வர்றவங்க எல்லாம் மாப்பிள்ளை எடுக்கிட்டு இவர் தம்பிக்கு பொண்ணு பார்த்து இங்க வந்திருக்கிறார். இவருக்கு பொண்ணு பார்க்க இவர் தம்பி போய் இருக்கிறார். என்ன ஒற்றுமை பாத்தீங்களா? இன்னும் உங்க பெண்ணு உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியாது. ஐயா ஐயா ஐயா, ராமாயணத்துல உங்களுக்கு பிடிச்சவங்க யாரு சொல்லுங்க. சீதையா? லட்சுமணன்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தா உங்க பெருந்தன்மையை அவங்களுக்கு எடுத்து காமிக்கலான்னு நீங்க ராவணன் டைப்ல சொல்றீங்க. இல்லை, ராமாயணத்தின் ஈடு இணையற்ற தலைவி சீதைதான். பெரிய மனுஷால் சொல்லும் போது நாம என்ன கொடுக்க பேச முடியும்? ஆனா அந்த சீதைக்கு இந்த சீதைக்கு வித்தியாசம் ஒண்ணு அதிகம் இல்லைங்க. அந்த சீதையை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வில்ல ஓட்டாங்க, இந்த சீதையை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பல்லையும் உடைக்கணும்.